ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அ சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் இன்றைக்கி கிச்சன் டிப்ஸ் எல்லாம் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாத சில துணிகள் வேஸ்ட் ஆகிருக்கும் இல்லைங்களா, அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற டிப்ஸ் எல்லாமும் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரொம்பவே துருப்பிடிச்ச ஐட்டமை எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாம், அப்புறம் வாழைப்பூ வச்சு எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். வித்தியாசமான மோர் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உடனே தெரிய வரும். குறிப்புகள் 1000 அதில் சில உங்களுடன். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த குறிப்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இதில் இருக்க குறிப்பு எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பூ எடுத்துருக்குங்க. வாழைப்பூவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு அதில் அந்த ஸ்டெம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுவும் அந்த தண்டை எடுத்துகிட்டு சைடில் இருக்க அந்த ரக்க மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதையும் எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வச்சிடலாம். கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இதை அரைக்க போகிறோம். இதை க்ளீன் பண்ணும்போது கையில் ஆயில் அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணுங்கள், இல்லை கரையாக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாத க்ளீன் பண்ணும் போது பார்த்திங்கன்னா இந்த பூவை நம்ம அரிசி களையிற தண்ணியில் போட்டு வச்சோம்னா அது கலர் மாறாத இருக்குங்க. அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணதை நான் பொடியாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டேங்க. இது புளி எடுத்துருக்கேன், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு இதை எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாங்க. அதாவது அந்த நம்ம வாழைப்பூ இருக்கு இல்லைங்களா, அதனோட இந்த 4 பொருளும் போட்டு அரைச்சி எடுத்துடுங்க. வாழைப்பூ பச்சையாக தான் போட்டு அரைக்கிறோம். இப்போ ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு ஜீரகம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சுலபமானது. வாழைப்பூவில் இப்படியெல்லாம் செய்யலாமா அப்படின்னு நினைப்பீங்க. குழந்தைங்களும் சரி வாழைப்பூலாம் இப்படிலாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ சட்னியாக இந்த மாதிரி துவையல் மாதிரியோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதை சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா தோசை சப்பாத்தியோட கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ஈஸியானது, டேஸ்டானதும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அதை அரைச்ச பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா வாழைப்பூவில், அதை இதில் ஆட் பண்ணி நல்லா வணக்கி எடுத்தோன்னா வாழைப்பூ துவையல் தயாராகிடுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வாங்கியிருந்தேங்க. இந்த கிளைமேட்டில் இந்த சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா மோர் குழம்பு தான். அதுக்காக இந்த மாதிரி துண்டாக நறுக்கிக்கிட்டோம். நறுக்கின வெண்டைக்காய் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதிலே கொஞ்சம் முக்காவை வெந்துருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணணும். அதே கடாயில் ஒரு அரை துண்டு அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் கூட இஞ்சியும் ஆட் பண்ணணுங்க. இப்போ ஜீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். இதனோட தனியா ஆட் பண்ணுறேன். என்கிட்ட தனியா பவுடராக இருக்கிறதுனால 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லாததுனால அதை ஆட் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கும் தோரம்பருப்பு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கும் ஊற வச்சுருக்குங்க. இதனோட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஃப்ரை பண்ணதோட இந்த பருப்பையும் அந்த அரிசியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பேஸ்ட்டாக. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் மிளகாவும் ஆட் பண்ண போகிறேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் அரைச்சிருக்கோம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் வணக்கறதுல கொஞ்சம் 2 போட்டுக்குங்க வாசனைக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காவும் மறுபடியும் ஃப்ரை பண்ணுங்க. இதனோட பேஸ்ட் அரைக்கும் போது இஞ்சி கண்டிப்பாக போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி நல்லா வணக்கும் போது நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ற சால்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு இந்த மாதிரி வெண்டைக்காய் ஃப்ரையில் ஆட் பண்ணிக்காதீங்க. அந்த வெண்டைக்காய் உள்ளே போய் அந்த உப்பெல்லாம் ஸ்டே ஆகிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எப்பயுமே வெண்டைக்காய் ரெசிபி செய்யும் போது சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதை இதனோட ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் குயிக்காக செஞ்சிடலாங்க. என்ன பருப்பு சாம்பார் வைக்கணும், எது காய் இல்லை, வெண்டைக்காய் கூட இல்லைனா கூட நீங்கள் வேறு ப்ளைனாகவும் செய்யலாம். அப்படி இல்லைனா இதில் பூசணிக்காய் போட்டு செய்யலாம், குக்கும்பர் போட்டு செய்யலாம். இந்த மாதிரி ஒரு சில காய்களை வச்சு கூட நம்ம இந்த மோர் குழம்பை செய்யலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து வடை போட்டு செய்யலாம். நானும் இது காமிக்கிறேன். இப்போ கேர்டு எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டிலே பெற ஊற்றுனதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்குங்க. இப்போ நல்லா வேக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் லாஸ்ட்டாக தாங்க நம்ம இந்த மோரை ஊற்ற போகிறோம். வெண்டைக்காய்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி மோரை ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா மோர் குழம்பு தயாராகிடும். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம சர்வ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூடவே உளுந்து
வடை போட்டிருந்தேன், போண்டா மாதிரி. காலையில் வந்து இட்லி போடும்போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உளுந்து போட்டிருந்தேன். அந்த உளுந்துலேருந்து கொஞ்சம் எடுத்துட்டேங்க. மோர் குழம்பு வைக்கிறதுனால ஓகே இதில் போட்டு நம்ம பசங்களுக்கு தந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் மோர் குழம்பு வைக்கும் போது ஃப்ரெஷ்ஷான மோர் தான் நான் எடுத்துருக்கேங்க. அது புளிப்பு இல்லை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லெமனை வந்து கொஞ்சமாக நீங்கள் அதில் வந்து அப்ளை பண்ணிட்டீங்களா, புழிஞ்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு மோர் குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்போயாவது மோர் குழம்பு வைக்கும் போது ரொம்ப புளிச்ச தயிராக இருந்தால் ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறீங்க மோரை எடுத்து அப்படின்னா இந்த மாதிரி லெமன் போடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உளுந்து வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக போண்டாவாக போட்டிருந்தேன், அதையும் வந்து இந்த மோர் குழம்புல ஆட் பண்ணிக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மோர் குழம்புல வந்து சக் பண்ணிக்கும். ஸோ இந்த வடையும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த குறிப்பு பார்த்திங்கன்னா, இது பார்த்திங்கன்னா இடியாப்ப முறுக்கு அச்சுலாம் இருக்கும் இல்லைங்களா, அதுதாங்க. இது எனக்கு புதுசாக வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து நான் புதுசாச்சேன்ட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்தேங்க. 1 மாதம் ஆயிடுச்சு. வாஷ் பண்ணி வச்ச உடனே பார்த்திங்கன்னா அந்த ஈரத்தில் நான் ஃபுல்லாகவே தனித்தனியாக வைக்காத, ட்ரை பண்ணாத, அப்படியே வச்ச உடனே துரு பிடிச்சிடுச்சு. இது எப்படி வாஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நான் கொஞ்சமாக வந்து சோப் டிட்டர்ஜென்ட், ஏதாவது துணி சோப்பு இருக்கும் இல்லைங்களா, அதுவோ இல்லை லிக்விடோ ஏதோ ஒன்று வந்து பவுடர், துணி பவுடர், வாஷிங் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் 1 ஸ்பூன் அளவுக்கு. கூட லெமன் போட போகிறோங்க. ஒரு அரை லெமனை பிழிஞ்சிக்குங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லெமன், ஆஃப் லெமன் எடுத்துக்கிறேங்க. இதை தான் நம்ம இதில் பிழிஞ்சிக்க போகிறோம். இது நல்லா கொஞ்சம் நேரம் ஊறணும். கொஞ்சம் நேரம் ஊறிட்ட பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா விட்டுருங்க கரை. நீங்கள் எதுவுமே ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணவே தேவையில்ல. இப்போ இந்த லெமனை இதில் போட்டாச்சு. லெமன் போட்ட பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா உருட்டும். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கேங்க. இந்த தண்ணியில் அந்த லெமனோட தோல் இருக்கும் இல்லைங்களா, அதை தான் போட்டிருக்கேன். இது நல்லா சலசலன்னு கொதிக்கட்டும். இப்போ நம்ம வந்து 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி இதை வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இதனோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த துரு பிடிச்ச கரை எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். நல்லா ஹையில் வைங்க. இந்த மாதிரி கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா சூப்பராகவே உங்களுக்கு க்ளீன் ஆகிடுங்க. இந்த நல்லா பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் அதை விட்டுடுங்க. கொஞ்சம் நம்ம கை பொறுக்கிற சூடு அளவுக்கு விட்டுட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ விட்டுருக்கு பாருங்கள். இதை வந்து நம்ம ஏதாவது ப்ரஷ் வச்சு மறுபடியும் க்ளீன் பண்ணோன்னாலே சூப்பராக போயிடுங்க. மறுபடியும் நீங்கள் விம் லிக்விடோ ஏதோ ஒன்று மேலே போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா க்ளீனான வாட்டரில் வாஷ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ஃபுல்லாகவே அந்த துரு பிடிச்சதெல்லாம் எப்படி போயிருக்கு பாருங்களேன். இந்த பிளாக்காக அங்கங்கே இருக்கிறது இப்போ நீங்கள் மறுபடியும் இன்னொரு டைம் வாஷ் பண்ணும்போது அதுவும் க்ளீன் ஆகிடுங்க. கை வலிக்காத எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத தான் இதை சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எப்பயாவது உங்களுக்கு துரு பிடிச்சிடுச்சுன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம். இந்த இரும்பு நாரை எடுத்து மறுபடியும் ஒரு டைம் நான் க்ளீன் பண்ணி உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ க்ளீன் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ புதுசு மாதிரி இருக்குது பாருங்கள். சூப்பராக எல்லாமே போயிடுச்சுங்க. ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருந்தது. என்னடா இந்த மாதிரி புதுசு வந்து நம்ம வாஷ் பண்ணி வேலையில் நான் மறந்துட்டேன். அப்படியே வச்ச உடனே அது என்ன ஆச்சுன்னா அந்த 1 மந்த் கழித்து நான் மறுபடியும் யூஸ் பண்ணும் போது பார்த்தா அந்த மாதிரி துரு பிடிச்சிருந்தது. அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் யோசிக்கும் போது தான் இந்த மாதிரி க்ளீன் பண்ண இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு எப்போயாவது தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னோடய பாப்பா ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இது மேலே ஃபுல்லாக அந்த ஃப்ராக் சூப்பராக இருந்தது. மேலே பார்த்திங்கன்னா ஒயிட், அதில் வந்து நிறைய கரைகள் பண்ணியிருந்தாங்க. கலர் பண்ணும்போது அப்புறம் மட்டும் சாப்பிடும்போது இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப கரையாக இருந்தது. ஒயிட்டில் வந்து ரொம்ப கரை நல்லாவே தெரிஞ்சது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஏற்கனவே ஒரு டிஷர்ட்டில் வந்து இந்த ஹார்டின் இருந்தது. டிஷர்ட் சின்னதாகிடுச்சு. ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். கட் பண்ணி அந்த ஹார்டினை வந்து இந்த கரையான ஒயிட் பிளேஸில் அதை வந்து நான் தைச்சிட்டேன். கையிலே ஹேண்ட்லேயே தைச்சாலே பரவாயில்லைங்க. தைச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. ஃப்ராகும் ரொம்ப அழகாக இருந்தது. இது இதில் இல்லைங்க, ஏதாவது டிஷர்ட்டில் கூட இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வேஸ்டான டிஷர்ட்டை வந்து இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிஷர்ட்டில் இருக்கிறத நம்ம வந்து பிக்சரை இன்னொரு டிஷர்ட்டுக்கு இந்த மாதிரி வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த குறிப்பு பார்த்திங்கன்னா பருப்பு வந்து வேக வைக்கணும், அர்ஜென்ட்டாக உடனே நம்ம ஊர்லேருந்து வரோம் இல்லை யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னும் போது சட்டுன்னு நம்ம வாஷ் பண்ணி வைக்கும் போது பருப்பு சரியாக வேகாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெயை கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் வேக வச்சிங்கன்னா சூப்பராக ஆகிடும். விளக்கெண்ணெய் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி அது இல்லை அப்படின்னா நார்மல் ஆயிலே நீங்கள் அப்ளை பண்ணி 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு வச்சிட்டிங்கன்னா விசில் விட்டு இறக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா மெத்துன்னு பஞ்சு போல் வெந்திருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்பயாவது அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் பருப்பெல்லாம் வேக வைக்கணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த குறிப்பு எல்லாமே பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நிறைய கிச்சன் டிப்ஸ், க்ளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் அப்படின்ட்டு நிறைய டிப்ஸ் வகைகளும் போட்டிருக்கேங்க. அதை ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கேன். இது எல்லாமே நம்மளோட சேனலில் போட்டது தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளோட சேனலில் போய் விசிட் பண்ணுங்கள். மறக்காமல் பார்த்துட்டு ஏதாவது கமெண்ட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் வகைகளும் என் கூட ஷேர் பண்ணிங்கன்னா அதுவும் நான் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்த இந்த குறிப்பை பற்றியும் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.